சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் கே.என்.நேரு அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்வதற்கு டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதற்கு காரணம் என்ன? 44 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கும் அளவிற்கு பணம் எங்கிருந்து வந்தது? மேலும் தான் கொடுக்கவில்லை, தனது குடும்பத்தினர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் குடும்பத்தில் என்ன தொழில் செய்து வருகிறார்கள், அதற்கான இன்கம் டேக்ஸை சரியாக செலுத்துகிறார்களா என்பதை உறவினர்களிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதனால் கே.என்.நேரு மட்டுமல்ல, அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே தற்பொழுது அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். டெல்லிக்கு அழைத்து செல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தவளை தன் வாயால் கெடும் என்ற பழமொழிக்கேற்ப அமைச்சர் கே.என்.நேரு அவர்கள் அவர் செய்த தவறுக்கு அவரது குடும்பத்தினர்கள் மீது பழி போட்டு விட்டார். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் அமைச்சர் கே.என்.நேரு அவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டாம், லால்குடி தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டாம் என்றும் உதயநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார். இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் இருப்பதன் காரணமாக அரசியல் ஆலோசகராக கே.என்.நேரு அவர்கள் செயல்பட்டாலே போதும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொகுதிகளும் மாவட்ட செயலாளர் பணிகளை மேற்கொள்வதும் அதிக அளவில் சுமைகளை அவருக்கு கொடுத்தால் அது திமுகவிற்கே பாதிப்பாக மாறிவிடும் என்று உதயநிதி தெரியப்படுத்தியுள்ளார். தற்பொழுது கோவிலுக்கு நன்கொடை செலுத்தினால் புண்ணியம் என்று யாரோ சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பணமே தற்பொழுது கே.என்.நேரு அவர்களது அரசியல் வாழ்க்கையின் அத்தியாயத்தை முடிக்கும் விதமாக மாறிவிடுமோ என்ற ஒரு அச்சமும் கே.என்.நேரு அவர்களுக்கு வந்துவிட்டது. சமூக வலைதளங்களில் எல்லாம் கே.என்.நேரு அவர்கள் பற்றி தான் பேசி வருகிறார்கள். அவரது வீட்டிலும் கூட கருப்பு பணங்கள் இருக்கலாம், அதை எப்போ வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அமலாக்கத்துறை அதிகாரிகளது நடவடிக்கை என்பது தாமதமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்வார்கள். தற்பொழுது கே.என்.நேரு அவர்களை டெல்லிக்கு அழைத்து விசாரணை செய்வதில் அவர் மீது தவறு இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.